இன்றைக்கி பாகற்காய் குழம்பு மண் சட்டியில் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி பாவக்காயை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கணும். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு தக்காளி எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை, 3 ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 ஸ்பூன் மிளகாப்பொடி எடுத்து புளித்தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு அடுப்பில் மண் சட்டி வச்சு மண் சட்டி நல்லா காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம பாவக்காயை முதல்ல நல்லா ஓரளவு வதக்கி எடுத்துக்கணும். அந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வதக்கினோம்னா அந்த கசப்பு தன்மை இருக்காது. ஃபஸ்ட்டே நம்ம பாவக்காயை வேக வச்சு எடுத்துக்கணும். எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வேகும்போது கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. அந்த எண்ணெயிலே வேக வைக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். பாவக்காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ வதங்கினதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சதுக்கு பிறகு அதே மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெந்தயம் சேர்த்துக்கணும். வெந்தயம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா அது வதங்கணும். நல்லா வதங்கி இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி, மல்லித்தூள், மிளகாய்த்தூள்லாம் அதில் சேர்த்துக்க வேண்டியதான். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும் வெங்காயம், தக்காளி. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கதை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து ஊற்றிக்க வேண்டியதான். அப்படியே ஒரு கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதை அப்படியே மூடி வச்சிடணும் தட்டு போட்டு. நல்லா குழம்பு கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பாகக்காயை எடுத்து போட்டுக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாவக்காயை அதில் சேர்த்துக்கணும். இப்போ அதை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து திறந்து பார்த்தோம்னா குழம்பு ரெடி ஆயிரும். அது ஒரு பிளேட்டில் சாப்பாடு போட்டு கொஞ்சமாக குழம்பு ஊற்றி அதுக்கு சைடிஷாக அப்பளமும் கொஞ்சமாக ஆம்லேட்டும் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சாப்பாடு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உண்மையிலுமே இந்த மண் சட்டியில் வைக்கிற குழம்பு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட கசக்கலை. நான் சாப்பிட்டு பார்த்தேன். என் வீட்டுக்காரர் சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னார். பாவக்காயை பாருங்கள் எப்படி நல்லா வெந்திருக்குன்னு. உண்மையிலுமே குழம்பு சூப்பராக இருந்துச்சு.